ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்களவா. உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டுப்பா. அடியால் சிறுகட்டும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படும்படியான ஜெபிக்கிற என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. முது பிள்ளைகளுக்கு தேவையான பரலோக மன்னாவை நீங்கள் தாங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி தேவனுடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது சங்கீதம் 56:13 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி என் ஆத்துமாவின் மரணத்துக்கும் என் கால்களை இடுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று சொல்லி அருமையான ஒரு வேத வசனம் அங்கு ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சில சத்தியங்களை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால, அந்த ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம்னா என்ன, அதில் நாம் நடக்கணும்னா நமக்கு தேவையான பரலோகத்தின் ஆலோசனை என்ன என்பதை இங்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நான் தேவனுக்கு முன்பாக நடக்கும்படி. இந்த உலகம் இருள் சூழ்ந்த உலகம்தான், பொல்லாங்கு நிறைந்த ஒரு உலகம்தான். அந்த இடத்துல நம்ம மனிதரிடத்துல எந்த காரியத்திலும் ஒரு ஜீவனை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் இந்த பூமியில் ஜீவனோடு இருப்பதற்கு ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம் நமக்கு தேவை. ஜீவன்னா என்ன? இந்த வேதம் அழகாக சொல்கிறது. பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வான், ஆனால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஜீவனாய் வெளிப்படுகிறது. இயேசுப்பா அழகாக சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 11:25 வாசிக்கிறோம். 1 யோவான் 5:12 நீங்கள் வாசித்தீங்கன்னா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் நம்மோடு இயேசுப்பா இருப்பார், ஆனால் நம்ம ஜீவனுடைய அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த ஜீவன் நமக்குள்ளாக கிரியை நடப்பிக்கிறத நம் நிச்சயம் உணர முடியும். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 8:35, என்னை கண்டவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லி. யோவான் 14:6 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஜீவன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னும் அழகாக அப்பா சொல்கிறாருங்க. உபாகமும் 30 கடைசி வசனம் அழகாக சொல்லுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும், நானே தீர்க்க ஆயுசும், நானே ஜீவன் என்று. அப்போ தேவன் நமக்கு தீர்க்க ஆயுசா ஜீவனா நம்ம மத்தியில் இந்த நாளில் அருமையான தெய்வ பிள்ளையை தேவன் விசேஷமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இயேசுவை நம்ம இந்த நாளில் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு ஜீவன் உண்டாகிறது. நம்ம போகிற அந்த மார்க்கம் ஜீவ மார்க்கம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 10:19, இயேசு சிந்தின அந்த ரத்தத்தினால நமக்கு புதிதும் ஜீவனுமுள்ள ஒரு மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:10 வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. சுவிசேஷம், ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நீ அப்பாவுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது அழியாமை மரணத்தை பரிகரித்து அழியாமையும் ஜீவனையும். அப்போ இந்த வசனமெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜீவன் உனக்குள்ளே இருக்குமானால், ஏசு உனக்குள்ளே இருப்பாரானால், அந்த இருள் சூழ்ந்த அந்த உலகத்தில் அவர் தாங்க நமக்கு ஜீவனாய் தேவன் மாறுகிறாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏசுப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, அல்லது இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, நிச்சயமாக ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த இயேசுப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுங்க. யோவான் 1:4 வசனத்தை கூட எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த ஜீவன் வெளிப்பட்டது அது மனிதனுக்கு ஆண்டவருடைய பிள்ளை வெளிச்சமாக இருக்கிறதா. அப்போ அந்த ஜீவனாக இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால தான் நமக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளை ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைக்கிறார். அன்றைக்கி வனாந்திரத்தில் அன்றைக்கி கொல்லிவாய் சர்பத்தின் மூலமாக எத்தனையோ பேர் மறிந்து போகிறாங்க. மறிந்து போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சர்பத்தை செஞ்சு வை, அதை நோக்கி பார் என்று சொல்லி சொன்ன உடனே கடித்தவன் கூட பிழைத்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அப்பாவுடைய பிள்ளைகளாகிய நாம வாழ்க்கையிலையும் கூட இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் ஜீவனை பெற்றுக்கொள்ள கல்வாரி சிலுவை மாத்திரம் நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுப்பாவுடைய ரத்தத்தினால பாதுகாக்க நம்ம ஆவியானுடைய கருத்துக்களை நம்ம அர்ப்பணிப்போம், ஆனால் அதுதாங்க நமக்கு ஜீவனாக மாறுது. அப்போ ஜீவன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை கூட இப்படியா சொல்லுது. எபிரேயர் 4:12,
அவருடைய வார்த்தை ஆவியாக ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி, நான் அனுப்புகிற வசனம் கர்த்தருடைய பிள்ளை ஆவியாக ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதுவும் கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தருடைய வார்த்தையாகிய அருமையான ஒரு ஜீவனை நமக்குள்ள கொண்டு வருகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்க வேதத்தில் வாசிக்கிறோம், வசனத்தை பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த பூமியில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வசனம் ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. மனிதன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவே அழகாக சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நானே ஜீவ அப்பம். அப்போ இந்த ஜீவ அப்பம், ஜீவனுள்ள வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதுங்க. அப்போ ஜீவனை நாம் கண்டடைந்திருக்கிறோமா? தன் சகோதரனை பகைக்கிறவன், அவனுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆனால் இயேசுவோடைய அன்புனால நான் நிரப்பப்பட்டு எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்வோமானால் நமக்குள்ள ஒரு ஜீவன், அதுதான் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ஜீவனை அவங்க வாழ்க்கையில் இழந்து போகிறாங்க. நம்ம போகிற இந்த பாதை நெருக்கமும் அன்றைய பிள்ளை இடுக்கமான ஒரு பாதை, ஜீவனுக்கு போகிற ஒரு பாதை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கேட்டுக்கு போகிற ஒரு பாதை, யோசிங்க, வழி விசாலமாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இந்த ஜீவன், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம ஜீவனுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறா. உன் ஜீவனுக்கு இடா நான் ஜனங்களை தருவேன்னார்ல. எப்போங்க? ஆண்டவராக இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவர் பார்வையில் நாம் கனப்பெற்று படுத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய பார்வையில் நாம் சிநேகிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம ஜீவனுக்கிடா ஜனங்களே கர்த்தர் வைத்திருக்கிறார். தெய்வப்பிள்ளையே, அப்போ ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம் என்பது கர்த்தருடைய பிள்ளை இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் இயேசுப்பாவுடைய வசனத்தை பிடித்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் போது அதுதான் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த அந்த பூமியில் பொல்லாங்கனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துறோம். வேதம் சொல்லுதுங்க, நீ தேவனால் பிறப்பில்லானால் பொல்லாங்கன் உன்னை தொட முடியாது என்று 1 5ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்திலாம் வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு தேவனால் பிறந்த ஒரு நிச்சயம் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. வேதம் அழகாக சொல்லுதுங்க, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான், ஆனால் நான் ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே நான் வந்தேன் என்று. அப்போ இயேசுப்பாவுக்குள்ளே நம்ம வரும்போது நம்ம ஜீவன் பரிபூர்ண ஜீவனாக மாறுது. நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறாராம். வேதம் அழகாக சொல்லுதுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில் கெட்டு போகாமல் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவனை தந்தருளினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17 அதிகாரம் 3 கூட நீங்கள் வாசி பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைக வாழ்க்கை அந்த பூமியில் ஏதோ வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படி அல்ல. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட உடனே அவனோடு இயேசுப்பா வரார், பிதா வரார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பிதா மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அப்போ தனியாக இருக்கிறதே கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான பணிவிடை ஆவிகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அப்போ பணிவிடை ஆவிகள் இருக்கிறாங்க. இவ்வளோ அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அநேகர் இழந்து என்ன செய்கிறாங்க? சோர்ந்து போகிறாங்க, பிரச்சனைகளை மூழ்கி போகிறாங்க. அதனால தான் அந்த பைபிள் சொல்லுது, ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்தில் நான் நடக்கும்படி என் ஆத்துமாவை மரணத்துக்கும். நமக்கு ஒரே ஒரு ஆத்துமா, ஒரே ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த ஆத்துமா கர்த்தர் தந்த ஒரு அருமையான ஒரு கிருபை நிறைந்த ஒன்று. இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி ஆத்துமா அறிவு இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே இல்லை. ஆத்துமா வாழ்கிறது போல தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். இந்த ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் நம்ம கொடுக்கறதே கிடையாது. அது தூதர்களுடைய அப்பம் மன்னா பரலோகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி வந்ததான அந்த மன்னாவை நம்ம சாப்பிட்றது கிடையாது. பைபிளை இன்றைக்கி எத்தனையோ பேர் கையில் வச்சுருக்கிறோம். எத்தனை நாளாக வச்சு இந்த பைபிளை திறந்து யோசிங்க. ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த மகத்துவங்க பைபிள் எடுக்கிறது இல்லை. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க? ஏதோ அவசரமாக எங்கோ ட்ராவலில் போகும்போது, ஆனால் வேலைக்கு போகும்போது ஏதோ அவசரமாக ஏதோ காதில் நம்ம ஃபோனை வச்சுட்டு என்ன நினைக்கிறோம், 2 வசனத்தை நம்ம கேட்டுட்டா போதும், 2 அதிகாரத்தை ஏதோ நம்ம இந்த சத்தத்தை நம்ம கேட்டுட்டா போதும். இல்லைங்க, கையில் ஒழுங்காக பைபிள் எடுத்து அதிகாலையில் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல அறியும்படி கல்விமானின் நாவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாராம்.
கர்த்தருடைய பிள்ளையை காலைதோறும் நம்ம எழுப்புகிறாராம். கர்த்தர் நமக்கு எழுப்பி கற்றுக் கொடுக்கிறாராம். அப்போ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம நடக்கணும். இந்த உலகத்தின் இருள் இந்த பூமியில் எந்த நேரம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையை நம்ம மூடும். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நம்ம வாழ முடியும். அப்போ இயேசுப்பாவுடைய வார்த்தையை நம்ம பிடித்திருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரா? ஜீவன் உண்டாக என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூரணப்படவே நான் வந்தேன் என்று ஆண்டவருடைய பிள்ளையை தன்னுடைய ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் ஜீவனே கொடுக்கிறானாம். அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆடுகளாக இருக்கிறோம். எப்படி தாவீது தன்னுடைய அப்பா கொடுத்த அந்த ஆடை எப்படி அக்கறையாக அவன் அருமையாய் நேர்த்தியாய் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை காப்பாற்றினான், கரடிகளுக்கும் சிங்கங்களுக்கும் அதனுடைய வாய்களுக்கு அவன் தப்புவித்தானோ, அதுபோல தான் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது இந்த உலகத்தில் ஏராளமான சத்துருடைய போராட்டம் இருக்கலாம். ஆண்டவருடைய அதுக்கெல்லாம் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். நீங்கள் சங்கீத புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தையும் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தையும் எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா, யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலை நிற்பான்? ஆண்டவருடைய பிள்ளை அப்போ பர்வதத்தில் ஏறுவது என்பது தேவ சமூகத்தில் விசேஷமாக அவரோடு உட்கார்ந்திருக்கிற ஒரு அனுபவம், ஜப ஜீவியம். அன்னைக்கு லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆனால் அவன் சொல்கிறான், என்னால் அந்த மலைக்கு ஓட முடியாது. அதனால் அவன் ஜீவனை அவன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாது. ஒருவேளை அக்கினியிலிருந்து ஆண்டவர் அவனை தப்புவிக்கிறாரு, ஆனால் மலைக்கு போகாதது நிமித்தம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இல்லாத நிமித்தம் அவனுடைய ஆத்துமா அவனுடைய வாழ்க்கையில் ஜீவனை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, அவனுடைய பேர் அதுக்கப்புறம் சொல்லப்படலை. அவன் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையை நீதிமானாகிய லோத்து என்று சொல்லப்பட்டாலும், தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்டாலும் முடிவு வரையும் அவனால் நிலைத்திருக்க முடியல. என்னுடைய பிள்ளை திரளான ஆசை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு ஜீவன் கிடையாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஒரே ஒரு கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளை உன்னதத்துக்கு கொண்டு போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் நுழைய முடியும். ஆகவே இன்றைக்கு அப்பாட்ட நம்ம கேட்கோம், இயேசுப்பா தகப்பனே, ஆத்துமாவை மரணத்துக்கும். கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமா பிழைக்கணும். ஆத்துமா பிழைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு நிறைய ஏராளமான ஆலோசனைகளை வசனங்களை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேத அழகா சொல்லுதுங்க, சபை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுகிறதா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்போது, பரிசுத்தமான்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்போது, சபையில் நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஆத்தும ஆகாரம் தான் நம்மளை பிழைப்பூட்டுமா. அப்போ பிழைப்பூட்டக்கூடிய இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட போஜனம் நமக்கு தேவை. ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாறுனா ஆத்துமா வாழணும். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும். அப்போ நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கையில், அந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு தரம் மறிப்பதும் பின்னாடி நியாய தீர்ப்பு. இந்த பூமியில் நம்மை நாமே நிதானித்து ஆண்டவரோடு நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்புவிக்க மாட்டார். இந்த பூமியில் இருக்கும் போதே நம்மோடு நித்திய ஜீவன் வருது, அவருடைய ஜீவனை பெறுகிறோம், ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளையை. அதனால் கர்த்தர் என்ன அழகாக சொல்கிறாருன்னா, 2ஆம் மரணம் நம்மை ஒரு நாள் ஆட்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மளை வேறு பறிக்கிறார் நித்திய ஜீவனுக்காக. பரலோகத்தில் அவரோடு உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனோடு மறைந்திருக்கிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களெல்லாம் வாசிங்க. இந்த அப்பாவுடைய வார்த்தையை நம்ம கை கொள்ள ஆரம்பிக்கும் போது அது நம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனும். இன்னைக்கு தெய்வீக சுகத்துக்காக நம்ம எத்தனையோ நேரங்களில் ஆசைப்படுறப்ப எனக்கு ஒரு அற்புத சுகம் வேணும், அற்புத சுகம் வேண்டும். ஆனால் அந்த சுகத்தில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நிலைத்திருப்பது கிடையாது. அற்புத சுகத்துக்காக கர்த்தருடைய பாதத்தில் கதறி விழுதுவது கிடையாது. எப்படி அந்த நாளில் அந்த தகப்பன் அப்பா என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கதறினானோ, அதுபோல் நம்முடைய அவிசுவாசம் நம்மை விட்டு விலகும் போது தான் நம்முடைய ஆத்துமா நிச்சயமாக மரணத்துக்கு தப்புவிக்கப்பட முடியும். அப்போ அந்த பையனுக்கும் விடுதலை கிடச்சிச்சு, இந்த அப்பாவும்
சந்தோஷத்தோடு புறப்பட்டு போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஏதோ பேர் கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கிறேன், அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று அந்த மகிழ்ச்சியை நாம் எடுப்பது கிடையாது. ஆகவே இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, தெய்வப்பிள்ளையே, நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் நம் கால்களை இடதலுக்கும் தப்பிவியாதிருப்பீரோ. கால்கள் ரொம்ப முக்கியம். நம்முடைய கால்களை சங்கீத புஸ்தகம் 73 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் கால்கள் சற்றே தப்பிட்டு சறுக்குதலுக்கு. ஆண்டவருடைய பிள்ளை நடைகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எண்ணுகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம் நடைகளை எண்ணுகிறார். கால்கள் கர்த்தருடைய பிள்ளை சறுக்காதபடி சற்று தப்பிட்டான். வேதம் அழகாக சொல்லுதுங்க, அநேக நேரம் துக்கத்தினால நம்ம அமிழ்ந்து போகிறோம். தண்ணீரில் எப்படி பேதுரு அமிழ்ந்து போனானோ அது போல் காற்றையும் கடல் அலையும் பார்த்து அமிழ்ந்து போனது போல் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? அமிழச் செய்யுது. ஆனால் கர்த்தர் நம்முடைய கால்களை எத்தனையோ விதத்தில் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் காலை தள்ளாட ஒட்டார். வேதம் சொல்லுது, தெய்வ பிள்ளையை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன் காலை தள்ளார ஒட்டார் என்று சொல்லி சங்கீதம் 55 அதிகாரம் 22 வாசிக்கிறோம். பாரம் சுமந்தோம்னா நம்மளால் ஒரு அடி கூட நடக்க முடியாது. என் நடைகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம். நீ தேவ ஆலயத்துக்குள்ளே தான் நிற்கிறாயா? சங்கீதம் 26 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப அழகாக சொல்கிறது, என் கால்கள் செம்மையான இடத்துல நிறுத்துகிறவர். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல தேவன் நம் கால்களை நிறுத்துகிறாராம். சுவிசேஷனுடைய கால்கள் எங்க பாருங்க? கண்மலையின் மேல நிற்குதாம். கண்மலைனா என்ன? லோத்து நின்ற இடம் சமபூமி. ஆண்டவர் சொல்ல, சமபூமியில் எங்கு நிற்காத. ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை, என்னால் இங்கே நிற்க முடியாது. நான் தெரிந்து கொள்கிற ஒரு சின்ன ஊர். தெய்வப்பிள்ளையே, நம்ம நிறைய நேரங்கள் அப்படி தான் ஜீவனை இழந்து போகிறோம். ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நிற்க முடியாதபடி நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பாதையை நாம் தெரிந்து கொள்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் நம்முடைய கால்கள் கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல நிற்காதனால தான். சங்கீதம் 122 அதிகாரத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. என் கால்கள் எருசலேமில் நிற்கலாயின. எருசலேம் என்பது என்ன? அப்பம் கிடைக்கிற இடம். அப்பம் கிடைக்கிற இடத்துல உன் காலை கத்து நிறுத்துகிற தேவன். மோவாபிய ஸ்திரீ அந்த நாளில் ரூத் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பைபிளில் வாசிக்கிறீங்க. நகோமி குறிப்பாக அவன் வாழ்க்கையில், அவருடைய வாழ்க்கையில் அப்பத்துக்காக தான் மோவாப் தேசத்துக்கு போகிறான். ஆனால் அங்கு எல்லாத்தையுமே இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கணவனை இழக்கிறா, 2 மகன்களை இழக்கிறா. இப்போ திரும்ப ரூத்தோடு கூட அவள் புறப்பட்டு பெத்லேமுக்கு வரான். பெத்லேமுக்கு வந்த பிற்பாடு அவருடைய மருமக கரெக்டாக போவாஸ் வயல் நிலத்துக்கு அவள் புறப்பட்டு போகிறான். தற்செயலாய் அவளுக்கு ஆகாரம் கிடைக்கிற ஒரு இடம், ஆண்டவர் அவளை சந்தித்த இடம், அந்த இடத்துல அவளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற ஒரு இடம். ஆண்டவருடைய பிள்ளையை, இந்த அருமையான நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம், உன் கால்களை ஆண்டவர் மான் கால்களை போல மாற்றி உயர்ஸ்தலத்தில் ஏறி நடக்க செய்கிற தேவன். உன் வழிகளை கர்த்தர் குப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தின் பாதையில் எங்கேயோ போய் சிக்கிக்கொள்கிறோம். கால்களை இன்னைக்கு வலைக்கு தப்புவிக்கிறவர் என்று சங்கீதம் 25 அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். எத்தனை பிரச்சனையில் நாம் சிக்குகிறோம். தெய்வப்பிள்ளையை, நம்முடைய கால்கள் முடமாய் போகாதபடி, முடமானது பிசகி போகாதபடி என்று நாம் வேதத்தில் எபிரேயர் 12 அதிகாரம் 12-13 வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய கால்களை கர்த்தர் இன்றைக்கு உயர் ஸ்தலத்தில் ஏறி நடக்க செய்கிற தெய்வனாய் நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு இந்த பூமியில் இருந்த நாட்களில் தேவனோடு சஞ்சரித்தானா. தேவனோடு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து குமாரர் குமார்த்திகளெல்லாம் பெற்றான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு இதுதான் நமக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. ஏனோக்கை போல கர்த்தருடைய ரகசிய வருகை எந்த நிலையிலும் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கும். தெய்வப்பிள்ளையை, அந்த எக்கால சத்தத்தினுடைய சத்தத்துக்காக நம்ம ஏங்கி காத்திருக்கணுமே தவிர, தேவனுடைய பிள்ளையை எப்போ இயேசுப்பா வருவார், குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும், நீ எந்த இடத்துல வேலை செய்யும் இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், இயேசுப்பா உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணுமே, ஜீவனுடைய வெளிச்சத்தில் நான் நடக்கணுமே. இந்த உலகத்தின் இருள் என்னை ஒரு நாளும் மூடக்கூடாது, அந்தகாரம் என்னை மூடக்கூடாது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அப்பா சொல்கிறார் அல்லவா? தெய்வப்பிள்ளையை, அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். தேவனுடைய வெளிச்சத்தில் நீ நடக்கும்படி கர்த்தர் உன்னை விசேஷமாய் உன் கால்களை இடர்களுக்கு தப்புவிக்கிற தெய்வனாய் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்.
மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி என்று சொல்லி அருமையான தாவீது சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை மரணத்துக்கு தப்புவித்து சவுலுடைய எண்ணங்களுக்கெல்லாம் தேவன் பல முறை அவனை எத்தனையோ முறை அவனை சூழ்ந்து 3000 பேரோடு கூட அவனை கொல்லுவதற்கு திட்டம் போட்டான். ஆனால் கர்த்தர் அவனை இந்த தாவீதை ஒரு நாளும் சவுல் கையில் ஒப்பு கொடுக்கல. அதுபோல இன்றைக்கு கூட கர்த்தருடைய பிள்ளையை உன்னை பொல்லாதவருடைய கரங்களுக்கு தேவன் தப்புவிப்பார். எத்தனையோ விபத்துகள் உனக்கு ரோதமாய் வந்திருக்கலாம், ஆனாலும் அந்த பொல்லாத விபத்தின் ஆவிக்கு உன்னை தப்புவிக்கலையா? எத்தனையோ அந்தகார வல்லமைக்கு தேவன் உன்னை தப்புவிக்கலையா? ஆழந்தெரியாம எத்தனையோ பிரச்சனையில கால விட இருந்த உன்னை கர்த்தர் உன்னை தப்புவிக்கலையா? இன்றைக்கும் தேவன் தப்புவிக்க வல்லவர். இந்த நாளில கர்த்தர்ட்ட நம்ம கேட்க போறோம், இயேசுப்பா என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான தகப்பனே நாளுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்துல நடக்கும்படி, நான் தேவனுக்கு முன்பாய் நடக்கும்படி நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தகப்பனே இருள் சூழ்ந்த உலகம், பொல்லாத உலகம், ஏமாற்று நிறைந்த ஒரு உலகம், அப்பா குளிர்ந்த நிலைமையில் இருக்கிற அந்த உலகம், ஆனா பொய்யான மாயையில நாங்கள் போய் சிக்கி விடாதபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை காத்துக்கொள்ள எங்கள் கையில வசனத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே, வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி இருளின் அந்தகாரத்திலிருந்து உமது பிள்ளைகளை இப்பொழுது விடுதலையாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள் ஒருவேளை இருப்பார்களானால் அவர்களை இப்பொழுது கூட தப்புவிப்பதற்காய் ஸ்தோத்திர ராஜா. நன்றி தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவேளை இந்த நாளில கர்த்தாவே ஆத்துமாவில் காணப்படுகிற எல்லா விதமான சோர்வுகளிலிருந்து உமது பிள்ளைகளை நீர் இந்த நாளில் விடுதலையாக்குவீராக. சோர்ந்து போன நிலைமையில ஆண்டவரே எசபேலுடைய வார்த்தையை கேட்டு எலியா சோர்ந்து போன நிலைமையில சூறை செடியின் கீழே படுத்திருந்தது போல ஒருவேளை தகப்பனே இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவரே அப்பா ஒருவேளை சோர்ந்து இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் இப்பொழுது கூட விடுதலையாக்கும்படி உமது வார்த்தைகளை நீர் அனுப்பியிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு எலியாவுக்கு அப்பா அப்பத்தை கொடுத்து அவனை கர்த்தாவே தகப்பனை தட்டி எழுப்பி ஓட செய்தது போல உம்முடைய வேத வசனம் உமது பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அனுப்புற வசனம் ஆவியாக ஜீவனமாய் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். லாசரு ஆண்டவரே தகப்பனே மரித்து போனான், ஆனாலும் 4 நாள் நாறி போன அவனை உயிரோடு எழுப்பினது போல பிள்ளைகள் எந்த விதத்திலும் ஒருவேளை சோர்ந்து போன நிலைமையில, நாட்டம் எடுக்கப்பட்ட நிலைமையில, தகப்பனை தோய்ந்த நிலைமையில இருப்பார்களானால் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்கிற தேவன் நீரல்லவா? அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனை இந்த வாழ்க்கையில ஜீவனுள்ள கல்லாக ஆண்டவரே தகப்பனை அப்பா இந்த பூமியில ஆவிக்கேற்ற மாளிகையா நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோமே. அப்பா ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் போவது ஜீவனுக்குரிய ஒரு பாதை தகப்பனே. எங்கள் பாதையில வெளிச்சம் உண்டு, எங்கள் கால்கள் இடராதபடி எங்கள் கால்களை இடறலுக்கு நீ தப்புவிப்பதற்காய் ஸ்தோத்திர ராஜா. நம்முடைய வேதம் மாத்திரம் எங்களுக்கு இல்லாமல் இருந்திருப்போமானால் தகப்பனே இந்த துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்போமே. உமது வேத வசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா தாய்க்கலா சங்கீதம் 94:18 வாசிக்கிறது போல தகப்பனே ஹல்லேலூயா, நாங்கள் தகப்பனே தள்ளாடும் பொழுது உமது கிருபை அல்லவா எங்களை தாங்குகிறது தகப்பனே. அந்த கிருபை இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல அப்பா நம்முடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கி பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனை உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதற்காய் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனை ஜீவனுடைய வெளிச்சத்தை பிள்ளைகளுடைய குடும்பங்களில் அனுப்புகிறீரையா. ஒருவேளை தகப்பனை ஊழியத்தில் தொய்ந்து போன நிலைமை, ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில தொய்ந்து போன நிலைமை, உயிர்ப்பிக்கப்படாத கர்ப்பம், இவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க உமது வேத வசனங்களை நீர் அனுப்பி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எழும்பி நட என்று சொல்லி பிள்ளைகளை இப்பொழுது உற்சாகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். லோத்த போல ஆண்டவரை ஒருவரும் கர்த்தாவே தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரை மேன்மையான ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடாதபடி இந்த நேரத்திலையும் பிள்ளைகள் மத்தியில் உமது ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் அனுப்பி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒருவர் கூட கைவிடப்பட்டு போகாதபடி அப்பா ஜீவனுடைய ஆண்டவரை தகப்பனை வெளிச்சத்தை பிள்ளைகள் பார்க்க, கால்கள் தப்புவிக்கப்பட, ஆண்டவரை ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்து எங்கள் மேல் 2ஆம் மரணம் ஆட்கொள்வது இல்லை, 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் பங்குள்ளவர்கள் என்பதை அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு நீ தருவீராக. தொடர்ந்து மத வல்லமை வெளிப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.